ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு சௌந்தர்யா ஜாப் இன்ஃபர்மேஷன். இன்றைக்கி நம்ம ஷேர் பண்ண போகிற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்த ஜாப்க்கான அப்டேட் தான் ஷேர் பண்ண போகிறோம். அதாவது தமிழகத்தில் இந்த ஒரு வேலைவாய்ப்பு ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. டோன்ட் மிஸ் இட் காய்ஸ். ஸோ சென்னை விமான நிலையத்திலேருந்து வந்திருக்க ரீசன்ட் நோட்டிஃபிகேஷன் 100 இல்லை 200 இல்லை 300 இல்லை 422 வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் 10ஆம் வகுப்பு தேர்ச்சியிலேயே. ஸோ கண்டிப்பாக இது பெஸ்ட்டான ஜாபாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷுவராக சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக எலிஜிபிள் அண்டு லைக் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து இந்த ஜாப்க்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ லொக்கேஷன் பார்க்கும்போது சென்னை தான். சென்னை விமான நிலையத்துலேருந்து தான் இந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணியிருக்காங்க. 10ஆம் வகுப்பு கல்வி தகுதி படிச்சிருந்தா போதும். இதில் 2 வகையான கேட்டகிரியில் வந்து ஜாப் கேட்டிருக்காங்க. யூட்டிலிட்டி ஏஜென்ட், டிரைவர், ஹேண்டிமேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜாபை டிவைட் பண்ணியிருக்காங்க. இந்த டிரைவருக்கு பார்க்கும்போது 130 வேக்கண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 10th அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிரைவிங் லைசன்ஸ் மாஸ்டர் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஏஜ் அப்படின்னு பார்க்கும்போது 28 வயசு வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காமன் பீப்புளுக்கு சொல்லியிருக்காங்க. ஓபிசிக்கு 31 வயசு வரை, எஸ்சி எஸ்டிக்கு 33 வரை அப்படின்றத ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. 24,960 ரூபாய், கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் சேலரியாக கொடுக்குறாங்க ஏர்போர்ட் ஜாபில். ஸோ இந்த ஜாப்க்கு முதல்ல எந்த வித எக்ஸாம்ஸுமே கிடையாது. ஸோ இதில் இன்டர்வியூ மட்டும்தான் இருக்குது. ஸோ இன்டர்வியூ கம்மிங் மே 2ஆம் தேதி நடக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். நெக்ஸ்ட்டு வந்து ஹேண்டிமேன், ஹேண்டி உமன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது வந்து இது மெயின்டெனன்ஸ் பார்ட்ஸ்லாம் நல்லா ஒர்க் பண்ணுது. அதாவது ஏர்போர்ட்டுன்னு எடுத்துட்டோம்னா இந்த மிஷின்லாம் ஒழுங்காக வேலை பார்த்துட்ருக்கா, சில பொருட்கள்லாம் பழுது பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதா நம்மளோட வேலையாக இருக்கும். அதுக்கு மொத்தம் 292 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் 10th. ஏஜ் பார்க்கும்போது இதுக்கும் 28 வயசு. ஓபிசி எஸ்சிக்கு பார்க்கும்போது 33 சொல்லியிருக்காங்க. சேலரி 22,530, பேசிக்காக 23,000 ரூபாய் இந்த ஜாப்க்கு வந்து சேலரியாக கொடுக்குறாங்க. டைரக்ட் இன்டர்வியூ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது 4ஆம் தேதி. ஸோ அந்த ஏஜென்ட் டிரைவருக்கு வந்து 2ஆம் தேதி, இந்த ஹேண்டிமேனுக்கு வந்து 4ஆம் தேதி நடக்குது. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி பாருங்கள். கீழே வந்து அவங்க கொடுத்துருக்க டிடி ஃபார்ம் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து 500 ருபீ நம்ம பே பண்ணணும். இதில் மோஸ்ட்லி பார்க்கும்போது எஸ்டி, இராணுவ வீரர் அப்படின்னு சொல்லிட்டு சில கேஸ்ட்டுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ போகிறப்ப நம்ம இதை டவுன்லோட் பண்ணி 500 ருபியோட போகணும். ஸோ இந்த ஜாப் சென்னையில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஆஃபீஸ் ஆஃப் த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட், ஏஐ யூனிட் காம்ப்ளெக்ஸ், பல்லாவரம் கண்டோன்மெண்ட், சென்னை 6,43,000. ஸோ இங்கே தான் வந்து இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ நோட்டிஃபிகேஷன் லிங்க்கு கீழே இருக்குது. செக் பண்ணி பார்த்துட்டு எந்தவித டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள்.